சரி. சோ இப்ப என்ன பண்றது? உள்ள மூட நம்பிக்கை உட்கார்ந்துருக்கு, உள்ள பயம் உட்கார்ந்துருக்கு, சந்தேகம் உட்கார்ந்துருக்கு, அவிவிசுவாசம் உட்கார்ந்துருக்கு. இது வெளியில போகவே போகாது. ஏன் வெளியில போகாதுன்னா, இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே ஊட்டி வளர்த்துட்டாங்களே, அதனால போகாது. அதனால ஆண்டவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்தே ஊட்டி வளர்த்தாலும் என் வார்த்தை ஒரு வார்த்தை போதும். என் வார்த்தை ஒரு வார்த்தை போதும். என்ன வார்த்தை அப்படின்னா, நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இத நீ நம்புறேன்னா அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த வார்த்தையாகிய பட்டயம் உன்னுடைய மனசுக்குள்ள போகும்போது உன் மனசுல இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் கட் பண்ணி வெட்டி எறியும். ஆத்துமாக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் கட் பண்ணி வெட்டி எறியும். இருதயத்துக்குள்ள பயத்துல, இருதயம் ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம், பயம் மட்டும் இல்ல, பயம், மூட நம்பிக்கை, அவிவிசுவாசம், சந்தேகம், இது எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? கட் பண்ணி வெட்டி எறியும். கடைசியில எலும்பு சதை வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்கள், பயங்கள், அவிவிசுவாசம், மூட நம்பிக்கை, இது எல்லாவற்றையும் கட் பண்ணி எடுத்து வெளியில எறிஞ்சு உனக்கு சமாதானமும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்னுடைய வார்த்தை தரும். இந்த வார்த்தை நீ நம்பினா போதும். புரியுதுங்களா? இந்த வார்த்தைய இந்த வார்த்தையில மட்டும்தான் இந்த வல்லமை இருக்கு. நீ உலகத்துல எங்க வேணாலும் தேடி ஓடி போ, யார வேணாலும் சந்திச்சு பாரு, அவங்க சொல்ற வார்த்தைகள் உன் இருதயத்தின் பயத்தை வெளியில போக வைக்காது. என் வார்த்தை தான் இருதயத்தின் பயத்தை என்ன பண்ண வைக்கும்? வெளியில போக வைக்கும். ஏன்னா என் வார்த்தையில வல்லமை, ஜீவன், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதுனால என் மனசு, என் சிந்தனை, என் ஆத்துமா, என் நாவி, என் எலும்பு, என் சதை, என் ரத்தம், ரத்த நாணங்கள் வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய எல்லா பயம், எல்லா அவிவிசுவாசம், எல்லா சந்தேகம், எல்லா மூட நம்பிக்கையும் அது உள்ள இறங்கி கட் பண்ணி வெளியில எடுத்து எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை உள்ள இருந்து உனக்கு சமாதானத்தை தரும்.